ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது ஆங்கிலத்தில் க்ளூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான குறிப்புகள் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த குறிப்புகள், அதாவது மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ஒரு குறிப்பு. அதுபோக ஒவ்வொரு குறிப்புக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுவும் ஒரு குறிப்புகள். அதையும் தாண்டி அந்த புதிர் சார்ந்த, அதாவது ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் புதிர். அந்த புதிருக்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப எளிமையாகவே நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நீங்கள் நம்ம புதிர்களுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறீங்களே, அந்த விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக குறிப்புகள் கொடுப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, புதிர்களில் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு பொதுவான ஒரு குறிப்பை நான் இங்கே சொல்லிடுறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரியான ஒரே எழுத்துக்கள் தான். அது ஒரு பொதுவான குறிப்பாகவே இப்போ நாம் சொல்லியாச்சு. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற எழுத்து. அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மூ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது சீசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சீசா ஆங்கிலத்தில் வந்து பாட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடியது, அந்த சீசாவிற்கு மேலே இருக்கக்கூடியது, அதுதான் இந்த 2 எழுத்து சொல். அதே மாதிரி நம்ம தண்ணீர் பருகக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு மேலே இருக்கக்கூடியது, அதை திறந்து தான் நம்ம தண்ணீர் குடிப்போம். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடியது 2 எழுத்து சொல். முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு, அரிசி, பருப்பு, சீனி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் மொத்தமாக கொண்டு வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் மொத்தமாக அதில் எடுத்துகிட்டு வரலாம். அதாவது மிகப்பெரிய அளவில் சீனி, பருப்பு, உளுந்து, இந்த மாதிரியான பொருட்களையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா, இல்லைன்னா மொத்தமாக அடுக்கி வச்சோன்னா அதை வந்து இந்த சொல்லுவாங்க. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மூ. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது மனிதன் சிந்திக்கும் திறனுக்கு உதவும் ஒன்று. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து மூ. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு,
இப்போ ஒரு அறை இருக்கு இல்லையா, அறைனா ஆங்கிலத்தில் வந்து ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ரூமில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம இந்த சொல்ல சொல்லுவோம். அதாவது ஒரு அறையில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்தை இந்த சொல்ல சொல்லுவோம். அதாவது மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் நண்பர்களே. நாம் இதுவரைக்கும் பார்த்த புதிர்களுக்கெல்லாம் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான். நம்ம முன்பு பார்த்தோம் இல்லையா, அதே எழுத்தான மூ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம், நம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, நம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பின் பெயர். முதல் எழுத்து வந்து மூ, மொத்தம் 3 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்கள்னு சொல்கிறேன் இல்லையா, மொத்த எழுத்துக்கள், இதிலேயே இந்த புதிருக்கான விடை இருக்கு. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மூ, இது ஒரு எண், கணிதத்தில் வரக்கூடிய நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு எண். அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான், தொடக்க எழுத்தாக வரக்கூடியது. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு. தமிழில் வரக்கூடிய அறவழி பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, செய்யுள் பாடல்னு சொல்லுவோம். அந்த செய்யுள் பாடல்களில் ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் வரக்கூடிய செய்யுள் பாடலில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மூ அப்படிங்கிற எழுத்து. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும். அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மேலும் இன்றைக்கு நம்ம பார்த்த புதிர்களை மேலும் ஒரு சிறிய நினைவூட்டல் அந்த வினாக்களை சொல்கிறேன். முதல் புதிர், நம்ம வாட்டர் பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கும். அடுத்த புதிருக்கான குறிப்பு, நம்ம அரிசி, பருப்பு, உளுந்து, வெல்லம் இதெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், அதை கொண்டு வரக்கூடிய அந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவோம். அதான். அதுக்கடுத்து நம்ம சிந்திக்கும் திறனை வளர்க்கக்கூடிய ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஒரு அறையில் இருக்கக்கூடிய ஒரு ஓரம். அதுக்கடுத்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம். அதுக்கடுத்து வந்து இது ஒரு எண், கணிதத்தில் வரக்கூடிய ஒரு எண். அதுக்கடுத்தது ஒரு செய்யுளின் பெயர். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.